ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. ஒரே மழைங்க, மழை பெஞ்சு எப்படி ஈரமாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லா தொட்டிலையும் நல்ல ஈரம். தண்ணியே ஊற்றலைங்க. ஒரு வாரமாக வந்து ஒரே மழை பெஞ்சு நல்லா அடித்து தள்ளிகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா ரோஸு, பிளாக் ரோஸு எல்லாமே நல்லா மழையில் நனைஞ்சி சூப்பராக அப்படியே தலை கவிழ்ந்து கிடக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸு. நம்ம செடியை வந்து இப்படி மழை பெஞ்சு அந்த மழை ஈரத்தோடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் மழை பெய்கிற டைமில் வந்து பூச்சி பாருங்கள், அப்படியே எப்படி இந்த பயிரெல்லாம் ஃபுல்லாக பூச்சாக இருக்குது. நம்மளுக்கு இந்த பயிர் செடியில் நல்லா பயிர் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நல்லா பூவும் வச்சுருக்குது, பிஞ்சும் வச்சுருக்குது, காயும் இருக்குது. பரவாயில்லாமல் பறிச்சிட்டேங்க. நான் பயிர் பரவாயில்ல, ஓரளவு நம்மளுக்கு வந்திருக்கு. நான் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னுமே நாங்கள் அதை அவிச்சு கூட சாப்பிடலை, அப்படியே வச்சுருக்கிறேன். அவிச்சு சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா பூவும் இன்னும் விட்டுருக்குது, பிஞ்சும் விட்டுருக்குது. அந்த சைடு இருக்கிற பயிர் நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போது அது வெறும் காம்பு நிற்கிற மாதிரி நிற்கிது, துளிரும் வரல, பூவும் வரல அதுக்கப்புறம். ஆனால் இதில் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. செம்பருத்தி, அப்புறம் வந்து இது கமலா ஆரஞ்சு. நம்ம செடி அப்படியே தான் நிற்கிது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்லா துளிர் மட்டும் வந்துகிட்ருக்குது. செம்பருத்தியும் வந்து நம்மளுக்கு இன்னும் பூ எதுவும் வைக்கலை, பூ வரல, மொட்டுக்கள் இருக்குது. அப்புறம் வந்து இது அடுக்கு மல்லி, அதுவுமே வந்து துளிர் எதுவுமே வரல. நான் வந்து உரம் கொடுத்தது எல்லாமே இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு நாள் கொடுத்தேன். பார்த்திங்கன்னா எல்லாம் மழையிலே அடித்து போயிடுச்சு. நம்மளுக்கு அப்படியே இருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருந்தோம்னா இப்போ வந்து எல்லா இதுலேயும் கொஞ்சம் துளிர் வர ஆரம்பிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா போயிடுச்சு. நம்ம மாதுளையும் சூப்பராக நிற்குது. இட்லி பூச்செடி இதுதாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டு. எனி டைம் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் உரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. தக்காளி செடி என்ன கட் பண்ணி விட்டுதுன்னு தெரிலிங்க. அந்த மேலே துளிர் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்குது, மொட்டோடு வந்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. நல்லாவே வளர்ந்துடுச்சு இந்த செடி. வெயில் அடிக்காததுனால நம்மளுக்கு வந்து செடிங்க எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா வந்து ஒரு குளிர்ச்சியோடு இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. எந்த ஒரு துளிரும் வரல, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. மழையில் வந்து பூக்களும் எல்லாமே கொட்டி போச்சு. இட்லி பூ வந்து நிறையா கொட்டி போச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இட்லி பூ செடியில் வந்து பூக்கள் குறையாமல் அப்படியே தான் இருக்குது. ஒரு பக்கம் கொட்டினாலும் ஒரு பக்கம் வந்து பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு. எல்லாமே ரெட் கலர் இட்லி பூச்செடியில் அவ்வளோ பூக்கள் இருக்குது. இன்னும் பாதி கொட்டிடுச்சு, எல்லாமே கொட்டிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய இருக்குது பூக்கள் வந்து. இப்போ இது வந்து நம்ம வந்து 2 செடி இருந்ததில் தனித்தனியாக எடுத்து வச்சதும் இன்னும் நிறையா பூக்குது நமக்கு. இட்லி பூச்செடி நல்லா கிளை வந்தது, கிளையில் ஃபுல்லாக மொட்டு பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் பாரிஜாதமுமே நமக்கு வந்து நல்லா மொட்டுக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. துளிர் பாருங்க, பழைய இதெல்லாம் கொட்டிட்டு 1-2 இருக்குது. புது இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், பச்சுன்னு எவ்வளோ அழகாக மொட்டுக்களும் அதில் வந்து புது இதழ் விட்டு மொட்டுக்களும் வந்துக்கிட்டு இருக்குது. பூக்களும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு 5-6 பூக்கள் பூத்துடுச்சு. இப்போது மொட்டும் வந்துக்கிட்டு இருக்குது. மறுபடியும் பாரிஜாதமும் வந்து நம்ம சொல்லவே வேணாம், மரம் மாதிரி. எல்லா செடியுமே நமக்கு வந்து மரம் மாதிரி வந்துட்டு அந்த தொட்டிலே இருக்குது. நம்ம வச்சுருக்கிற அந்த தொட்டிக்கு விட செடி வந்து பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது. சூப்பராக நிற்குது, பார்க்குறக்கே அழகு தான். மழையில் அதுவும் செடிங்களை பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக நிற்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம திராட்சை செடிக்குள்ளே இருக்கிற தக்காளி செடி இன்னும் எடுத்து வைக்கலைங்க. மழையில் இன்னும் நல்லா கொஞ்சம் ஓரளவு வளர்ந்து வந்திருக்குறாங்க. நான் அந்த செடி 2மே நல்லா பெருசாக வந்து மொட்டு வர்ற டைம் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து வச்சேன். அதுவும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது 2மே.
உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இது வந்து பட்டன் ரோஸு. பூக்கள் வந்து நிறைய இருந்ததெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ வந்து துளிர் வரல. உரம் கொடுத்தேன் துளிர் வரும்னு, எல்லாம் மழை அடிச்சிட்டு போயிடுச்சு. சோம்பு செடி பாருங்கள், சோம்பு எல்லாம் பறிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஈரமாகவே இருக்குது. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் தான் நம்ம அந்த செடியையே அப்படியே பிடுங்க வேண்டியதுதான். பிடுங்கி எடுத்து அதில் இருக்கிற சோம்பெல்லாம் எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஃபேரி ரோஸும் நல்லா கொஞ்சம் துளிர் வந்திருக்குது. துளிரே இல்லாமல் இருந்ததுங்க ஃபேரி ரோஸ். இப்போ பரவாயில்ல, ஓரளவு துளிர் வந்து மொட்டும் 1 2 வச்சு பூத்துட்ருக்குது. அப்புறம் இது நம்ம உங்களுக்கே தெரியும், மணி பிளான்ட் ஏதல் எப்படி பெருசாக இருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளை பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.